இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கோட் படத்துல ஏஐ மூலியமா திரும்ப கொண்டு வர போறாங்க அப்படின்ற நியூஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம விஷால் அண்ணாவோட துப்பறிவாளன் பார்ட் 2 இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட், அதுக்கப்புறமா நம்ம சியான் விக்ரம் சாரோட 62வது படம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணா நடிக்கிற கோட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்துல திரும்பி வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலியமா கொண்டு வர போறாங்க அப்படின்ற நியூஸ் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இந்த கோட் படத்துக்கான டைரக்டர் வெங்கட் பிரபு சார் வந்து ரீசெண்டா வந்து மீட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம 5-6 வாட்டி வந்து வீட்டுக்கும் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அண்ணாவுமே வந்து எலெக்ஷன் முடிஞ்சிட்டு நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவங்களை வந்து பார்க்க போறாரு அப்படின்ற நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா வந்து கேட்டிருந்தாங்க மூவி டீம், அதாவது கேப்டன் விஜயகாந்த் சாரை ஏஐ மூலியமா வந்து இந்த படத்துல வந்து கொண்டு வர போறோம், இது சம்பந்தமா மூவி டீமும் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா அதுக்கு வந்து நோ சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனவே வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து திரும்பவும் வந்து இந்த கோட் படத்துல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை ஏஐ மூலமா அந்த திரைப்படத்துல திரும்ப கொண்டு வந்தா அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அண்ணாவே வந்து டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிக்கிற துப்பறிவாளன் பார்ட் 2 இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து மே மாசத்துல இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போறாங்க. இந்த துப்பறிவாளன் பார்ட் 2 இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே இந்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம விஷால் அண்ணாவோட ரத்னம் படமும் வந்து வர ஏப்ரல் 26 இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஆக போது. இப்போ ரீசெண்டா கூட இந்த படத்துக்கான ட்ரெய்லர்ல ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லருக்குமே வந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம சியான் விக்ரம் சாரோட 62வது படத்துல இருந்து நாளைக்கு, அதாவது சியான் விக்ரம் சாரோட பர்த்டேவான ஏப்ரல் 17 அன்னைக்கு இந்த படத்துல இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. இதை சொல்ற மாதிரி வந்து இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு செம போஸ்டர் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர்லாம் வந்து சமமாக தான் வந்திருக்கு. நாளைக்கு ஏப்ரல் 17 நம்ம சியான் விக்ரம் சாரோட பர்த்டே ஸ்பெஷலா நம்ம சியான் விக்ரம் சாரோட 62வது படத்துல இருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது, அதாவது இந்த படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்டா அல்லது ஏதாவது ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.